வருகவேதான் தாயே காலமல்ல. அந்த விமலேஸ்வரன் சென்று தரிசிக்க நான் போகிறேன். எனக்கு வழிவிடும் அம்மா. அப்படியா? சாமி கும்பிட நீ போற. உண்மை. நான் இந்த சாமியை கும்பிடாம நான் கூப்பிடுறேன். முடியாதுன்னு சொல்றியா? இதுவே முடியாது. போதும் ஐயா. எப்படி சுவாமி, இந்த வனத்திலே இந்த பெண்ணானவள் வந்து முன்ன பெண்ண தெரியாத பொம்பளை வழிமறிச்சு வாய் வார்த்தை கேக்குறாங்க. இவகிட்ட போனா என்ன இருக்கும், நம்ம எங்க இருக்கிறது அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அப்படி இல்லைன்னா வேற எப்படிமா இவரு வருவாருன்னு சொல்லி ஏற்கனவே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லா ஏற்பாடும் முன்னாடியே பண்ணி வச்சிட்டீங்க. வருவாருன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு. சரி சரி சரி. கட்டளம் மெத்தையும் கால் பிடிக்க தாதி மார்களும். இவரு உனக்கு என்ன இது எது அதுதானா? ஓஹோ. அப்புறம் 5 அடுக்கு பஞ்சு மெத்தை, 5 அடுக்கு பஞ்சு மெத்தை, 6 அடுக்கு மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ. அந்த மல்லிகைப்பூ மெத்தையில சரி சரி நம்ம 2 பேருமே அரச விலாசமாக கட்டி முடிச்சு. ஐயோ எங்களுக்கு ஆவாது. உங்களுக்கு எனக்கு ஆபரேஷன் பண்ணி பல மாசம் ஆச்சு. அப்படியா? ஆமா. நான் அவரை சொல்றியா? கட்டி பிடிச்சி படுத்திருக்கலாம் அப்படின்னு போய் அவருக்கு சொல்ல. ஏங்கம்மா சாமி, அந்த அம்மா உங்க மேல ஆசை வச்சிருக்காங்க. அதனால உங்களை கட்டி பிடிச்சி உங்களுக்கு முத்தம் தரணுமாமா. ஆமா, கட்டிலுண்டு மெத்தையுண்டு, 5 அடுக்கு பஞ்சு மெத்தை, 6 அடுக்கு மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ மெத்தை மீது இருவரும் 2 பேரும் சரசம் உல்லாசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கட்டு வேண்டாம், மெத்தை வேண்டாம், கால்பிடிக்க தாதிகள் எல்லாம் வேண்டாம். எனக்கு தூங்க ரதம் வேண்டாம், சூடான குளிர் எல்லாம் வேண்டாம். எனக்கு வழிவிட்டால் நான் விமலேஸ்வரன் சென்று தரிசிப்பேன். வழிவிடுமா? ஏன்னா ஆமா, அந்த சாமி போய் கும்பிடுறாரு. இந்த சாமி என்ன ஆச்சு? எங்க இருக்குது சாமி? இங்கதான் இருக்குது. எங்க இருக்குது? மாரியா இருக்குதுண்ணா. மாரியாயா? எங்க ஒண்ணு தெரியலையே. என்கிட்டதான் இருக்குது. உங்ககிட்ட தான் இருக்கா? அந்த சாமி கும்பிட சொல்லி எல்லா வரமே நான் கொடுக்குறேன். அப்படியா? சுவாமி,
அந்த சாமி எல்லாம் போய் கும்பிட வேணாம். அந்த அம்மா கிட்டே ஒரு சாமி இருக்காமா, மாரியாயி சாமி. அதனால வந்து அங்க கும்பிட சொல்றாங்க. 1000 வார்த்தைகள் அடுக்கடுக்காக எடுத்துரைத்தாலுமே என்னுடைய மனமானது ஒப்புக்கொள்ளாது. என்ன சாமி, சீல முடியாம சாமியா? அவங்க சொல்றாங்க அப்படியே மீறி இந்த பொண்ணோட போனா பசிக்கு ஆதாரம் எதனால இருக்குமா? இருக்காது. சாப்பிட முடியுமா அப்படின்னு அவர் நினைச்சு பாக்குறாரு. ஆமா ஆமா.